Hello guys, good evening. Welcome to 100 Learning Together. நான் ஹாஷிகா, உங்க physics tutor. So யாரெல்லாம் live வந்துட்டீங்க, can you just leave a message? இன்னைக்கு நம்ம properties of matterல top most important 5 mark questions discuss பண்ண போறோம். Hi Vardhan, hi Geeta. Hi குட்டிபானை சமையல் craft. Hi. So what's your name? உங்க name என்னன்னு சொல்றீங்களா? So school exams announce பண்ணிருக்காங்களா? Midterm exams. Hi Priya. So school midterm exams announce பண்ணிருக்காங்களாப்பா? Portions என்ன? Hi Preeti. So portions maximum properties of matter and heat and thermodynamics தான் இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? Okay Yogesh. ஓ எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலையாப்பா? மந்த்லி டெஸ்ட் மாதிரி இல்ல மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்? yet to announce. Okay, no problem. So நம்ம வந்துட்டு properties of matter chapterல இருக்கிற top most important 3 5 mark questions இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So 3 important concepts நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த 3 questionsல இருந்து கண்டிப்பா ஒரு question வந்துட்டு கேட்பாங்க. மிட் டர்ம் எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு question வரும். 3 chapters for second midterm. Yes. So 7, 8, 9 இல்ல 6, 7, 8 So நான் previous year questionsல வந்துட்டு repeatedா கேட்ட 3 question தான் வந்துட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். Okay, pre half yearly சொல்லிருக்காங்க 6, 7, 8. Okay. So நம்ம எல்லா chaptersலயுமே எதெல்லாம் important questions சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். 11thலயே வந்து எந்த chapters வந்துட்டு high weightage எது வந்துட்டு நிறைய மார்க்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா 11th ஈஸியா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 2 வால்யூம் வந்துட்டு ஒரு நாள்ல படிக்கிறது இல்ல 2 days 3 days கேப் கொடுத்தா கூட 2 வால்யூம் ஃபுல்லா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சோம்னா நம்மளால ஈஸியா படிக்க முடியும். எதெல்லாம் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் சாப்டரோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிங்க. எதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை வந்துட்டு கவர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்துட்டு மிட் டர்ம் எக்ஸாம்ஸ், குவார்டர்லி எக்ஸாம், மறுபடியும் ஹாஃப் இயர்லிக்கு படிச்ச சாப்டரையே தரோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமை நல்லா படிச்சீங்கனாலே ஈஸியா வந்துட்டு ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ கிவ் யூ மெனி டிப்ஸ் எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும். ஸோ அது எல்லாத்துக்கும் நான் டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல 3 important 5 marks வந்துட்டு with the concept explain பண்ண போறேன். ஏன்னா நான் வெறும் question மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ நான் கான்செப்டோட சேர்த்து உங்களுக்கு 3 question வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ் PDF வந்துட்டு கிடைக்கும்பா. ஓகே, ஸோ யூ கெட் தி PDF. ஓகே, பிரீத்தி PDF வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்டராக்டிவா இருக்கணும். எவ்வளோ சில்லியா இருந்தாலும் டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ என்ன டவுட்டா இருந்தாலும் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஈஸியா புரியும். ஸோ இன்னைக்கு 3 5 மார்க்ஸ் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஹூக்ஸ் லா. அதோட எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி இருக்கிற கிராஃபை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்லயே வந்துட்டு நம்ம எதை பத்தி படிச்சிருப்போம்னா, எஸ் மை நேம் இஸ் ஹாஷிகாப்பா. ஐ எம் ஹாஷிகா. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுப்பேன். So நம்ம 5th chapterல படிச்சிருப்போம் இல்லையா, ரிஜிட் பாடின்னு சொல்லி. ரிஜிட் பாடினா என்னன்னா, நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதோட ஷேப் ஆர் சைஸ் மாறாது. ஷேப் ஆர் சைஸ் does not change, மாறாது. அதுதான் ரிஜிட் பாடின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரிஜிட் பாடி எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ரிஜிட் பாடிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Any example for rigid body? Table, chair, wood எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கெல்லாம் rigid bodies. அதை நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதோட ஷேப் சைஸ் வந்துட்டு மாறாது. நம்ம ஒரு டேபிள் மேல உட்கார்ந்தோம்னா வந்துட்டு அது வந்துட்டு அதோட ஷேப்போ சைஸோ நமக்கு மாறாது. ஸோ தே ஆர் ரிஜிட் பாடிஸ். ஓகேவா? ஸோ எலாஸ்டிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதோட ஷேப் வந்துட்டு மாறும், ஆனா திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும்.
அதுதான் எலாஸ்டிக் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். சோ ரப்பர் பேண்ட் எடுத்து நான் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அதோட ஷேப் மாறுது. நான் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும்? திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கே ரிட்டர்ன் ஆயிடும். சோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஷேப் மாறி திரும்ப ஒரிஜினல் ஷேப்க்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற பாடிஸ எலாஸ்டிக் பாடிஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ வந்துட்டு எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ரப்பர் பேண்ட்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் எனர்ஜி क्वेश्चनனா பர்னாலிஸ் பிரின்சிபல் சொல்றீங்களா? நான் 3 important questions explain பண்றேன். ஓகே, சோ நம்ம இந்த மாதிரி லைவ் எவ்ரி வீக் லைவ் இருக்கும். சோ ஒரு லைவ்லயும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன். ஓகே, so this is about elasticity. ஆனா இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. I have a question now. ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. நான் இவ்ளோ தூரம் இழுத்துட்டு விட்டா ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்தாலும் ஒரிஜினல் ஷேப்க்கு வருது. நான் ரொம்ப இழுத்தேன்னா திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வருமா வராதா? yes or no? if I'm gonna pull it ரொம்ப தூரம் அந்த ரப்பர் பேண்டை இழுத்தேன்னா விட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வருமா வராதா? yes or no? will it return to its original shape? ரொம்ப இழுத்தா திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் ஆகுமா? no. so there is a limit. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. so the maximum stressனா என்ன? force acting on a unit area. okay, நம்ம ஒரு force கொடுக்கிறோம், அந்த இடத்துல கொடுக்கிறோம், அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. so the maximum stress within which body அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றாங்க. ஒரு லெவல் வரைக்கும் தான் அதால வந்துட்டு ஒரிஜினல் ஷேப்க்கு ரிட்டர்ன் ஆக முடியும். சோ அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளவு தூரம் தாங்க முடியும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டாங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது இல்லையா? ரப்பர் பேண்டுக்கும் வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட் மேல தாண்டினா அதாலையும் வந்துட்டு முடியாது. சோ அந்த லிமிட் தான் எலாஸ்டிக் லிமிட். இந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்துட்டு பெர்மனண்டா வந்துட்டு ஷேப் மாறிடும் சொல்றாங்க. ஓகே, நம்ம அந்த அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்துட்டு லிமிட்டை கிராஸ் ஆயிடுச்சுன்னா பெர்மனண்டா வந்துட்டு டிஃபார்ம் ஆயிடும். டிஃபார்ம்னா என்ன? வேற ஷேப்புக்கு மாறிடும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் தான் ரப்பர் பேண்ட் சொன்னோம். ஓகே, சோ ரப்பர் பேண்ட் வந்துட்டு it will lose its elasticity if you pull it too much. ரொம்ப தூரம் இழுத்தா வந்துட்டு அதோட எலாஸ்டிசிட்டியை லூஸ் பண்ணிடும். அப்போ அதோட சைஸ் மாறிடும். மறுபடியும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்மளால மறுபடியும் யூஸ் பண்ணி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தானே. நம்ம வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரப்பர் பேண்ட் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு செட்டே ஆகாது தானே. ஏன்னா ஒன்னா லூஸா இருக்கும் இல்லைன்னா டைட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ஹூக்ஸ் லா பார்க்க போறோம். ஹூக்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா, for small deformation என்ன? கொஞ்சம் ஷேப்பை வந்து சைஸை மாத்தினா, கொஞ்சமா நம்ம ஷேப் சைஸ் மாத்தணும்னா ஸ்ட்ரெஸ் will be directly proportional to strain. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயினுக்கு டைரக்டா ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் ஹூக்ஸ் லா. இத வந்துட்டு ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம்? ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து நம்ம ஒரு வயரோ இல்ல ஸ்ப்ரிங்கோ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஓகே, அத வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு பேன்ல வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த வயரோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகே, so you have got another example for elasticity. plastic materials மே வந்துட்டு elasticity ஆகும். இப்போ பிளாஸ்டிக் எடுங்க, நம்ம அதை புல் பண்ணோம்னா it will change. ஆனா ரொம்ப தூரம் புல் பண்ணா வந்துட்டு திரும்ப வராது. ஓகே, so here நம்ம சப்போர்ட் பண்றோம், ஒரு வயர் யூஸ் பண்றோம், கீழே ஒரு பேன் வச்சிருக்கோம். சோ அந்த வயர் இனிஷியலா எவ்வளவு லென்த் இருந்தது அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கேல வச்சு மெஷர் பண்றோம். So these are the things that you're going to use in the experiment. So we have a support, ஒரு wire இருக்கு, அந்த wire வந்துட்டு length கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு scale யூஸ் பண்ண போறோம், and then கீழே வந்துட்டு ஒரு pan கூட attach பண்ணிருக்கோம். Okay, so அந்த panல தான் நம்ம weight place பண்ண போறோம். இப்போ நம்ம கையிலேயே வந்துட்டு ஒரு 2 books வச்சோம்னா நம்மளால ஸ்டெடியா ஹோல்ட் பண்ண முடியும்.
ஒரு 5 புக்ஸ் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அப்பவும் ஒரு அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியும். 10 புக்ஸ் வச்சா என்ன ஆகும்? நம்ம கை அப்படியே கீழே கீழே போயிடும் இல்லையா? இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்படியே கீழே 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 போய் தொங்கி ரொம்ப அடிக்கிட்டே போனாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கீழே விட்டுருவோம் இல்லையா? எஸ், டு யூ ஆல் அக்ரி டு திஸ்? 2 புக்ஸ் ஸ்டடியா ஹோல்ட் பண்ணுவோம், 5 புக்ஸும் ஹோல்ட் பண்ணிடலாம். 10 புக்கும் போது கை என்ன ஆகும்? அப்படியே மெதுவா கீழே இறங்கும். ஒரு 20 புக்ஸ் வச்சுட்டு என்ன ஆகும்? எல்லாத்தையுமே கீழே டிராப் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் வயரும். வயர்ல வந்துட்டு அது தாங்குற அளவுக்கு வெயிட் வச்சோம்னா ஸ்டெடியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைக்கும் போது என்ன ஆகும்? வயரோட லென்த் அப்படியே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா போட்டா என்ன ஆகும்? வயர் வந்துட்டு அப்படியே பிரேக் ஆகி எல்லாமே கீழே விழுந்துரும். இததான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம 2 புக்ஸ் 5 புக்ஸ் அப்படியே 10 புக்ஸ் இப்படி மாறிட்டே இருக்கு இல்லையா? இத வந்துட்டு ஒரு கிராஃப வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ நம்ம வெயிட் ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது ஃபோர்ஸ் வந்துட்டு நமக்கு ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்? வயரோட லென்த் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். வயரோட லென்த் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். லென்த் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். சோ மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ மூவிஸ்ல வந்துட்டு ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வயர்ல வந்துட்டு இப்படி புடிச்சிட்டு தொங்கி மேல எல்லாம் ஏறுவாங்க. அப்படி ஏறும்போது வயர் வந்துட்டு திக்கா இருந்தது என்ன ஆகும்? அப்படியே குட்டியாகி 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 கடைசியில ஒரு த்ரெட் ஆகி கட் ஆகும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா மூவிஸ்ல? இத ஃபர்ஸ்ட் வயர் திக்கா இருக்கும். அப்போ அவங்க அந்த ஹீரோ அதை பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்? அது அப்படியே தின்னாகி 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 கடைசியில ஒரு நூறு மாதிரி வந்துதான் அது கட் ஆகும். இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ், ஹேவ் யூ நோட்டீஸ்ட் திஸ்? ஏதாவது மூவிஸ்ல நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நமக்கு வயர்ல ஒரு வெயிட் போடும்போது அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, ஆனா ஏரியா என்ன ஆகுது? கம்மி ஆயிட்டே வருது. அப்படி தின் ஆகி ஆகி ஆகிதான் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பிரேக் ஆகுது. So here it is directly proportional to the length, inversely proportional to area ன்னு சொல்றாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக நமக்கு லென்த் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே வரும், ஆனா ஏரியா என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஏன்னா திக்கரா இருந்தது தின்னா மாறுதுன்னு சொல்றாங்க. So it will become thinner. So force வந்துட்டு ஜாஸ்தி ஆக ஆக லென்த் ஜாஸ்தி ஆகும், ஆனா ஏரியா கம்மி ஆகும். So இததான் வந்துட்டு ஹூக்ஸ் லா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கு தான் கிராஃப் பார்க்க போறோம். So இங்க வந்துட்டு நம்ம ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுற அந்த லென்த்துக்கும் நம்ம கிராஃப் டிரா பண்ண போறோம். தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். சோ நமக்கு வெயிட் ஜாஸ்தி ஆக கீழே போயிட்டே இருக்கும். வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அங்கேயே இருக்கும் இல்லையா? சோ அதுதான் இங்க கான்செப்ட். சோ நமக்கு ஃபோர்ஸும் லென்த்தும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் ஜாஸ்தினா லென்த்தும் ஜாஸ்தி ஆகுது. அதனாலதான் ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். அதனாலதான் நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாலே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் தான் கிடைக்கும், இல்லைன்னா கர்வ்டு கிராஃப் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஹூக்ஸ் லா. அண்ட் தென் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க? இதுக்கு இப்போ நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்றோம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம ஒரு கிராஃப் டிரா பண்ண போறோம். அந்த கிராஃப்ல ஒரு போர்ஷன்லயும் என்ன நடக்குது அது தனித்தனியா டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் an important question. காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இங்க இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓல இருந்து ஏ வரைக்கும் இட் இஸ் a straight line. ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குன்னா நமக்கு என்ன வந்துட்டு புரியுது? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஹாய் ஜெகன்ராம். சோ இங்க என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸும் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சோ ஸ்ட்ரெயிட் லைன். இங்க O to A வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைச்சிருக்கு, which means ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒருத்தர் கூட ஒருத்தர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்க. சோ நமக்கு இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்காங்கனாலே it obeys Hooke's law. இதுதான Hooke's law. Stress is directly proportional to strainங்கிறது தான் Hooke's law. So இந்த ரீஜியன் OAங்கிற ரீஜியன் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. So stress strainக்கு directly proportional இருக்கு. இவங்க Hooke's law obey பண்றாங்க. ஓகே, அப்படின்னா இந்த ரீஜியன் வந்துட்டு எலாஸ்டிக். இது வரைக்கும் நம்ம வெயிட் போட்டுட்டே இருந்தா அதோட சைஸ் மாறினாலும் இல்ல ஷேப் மாறினாலும் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும் சொல்றாங்க. இதுதான் போர்ஷன் OA. நெக்ஸ்ட் வந்துட்டு
போர்ஷன் OB, ஓல இருந்து B வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓல இருந்து A என்ன ரீஜியன்? எலாஸ்டிக் ரீஜியன் சொல்லிட்டேன். எலாஸ்டிக் ரீஜியன்னா என்ன? அந்த ரீஜியன்ல ஷேப் மாறினாலும் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியும். இதுதான் எலாஸ்டிக் ரீஜியன். A to Bங்கிறது வந்துட்டு லைட்டா சேஞ்சஸ் நடக்குது. இங்க கர்வ்டா இருக்கு. So it is a curve. அப்போ it does not obey Hooke's law. ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் Hooke's law obey பண்ணுவாங்க. இங்க கர்வா இருக்கு. So Hooke's law-வை obey பண்ணல. அப்படின்னா stress வந்துட்டு not proportional to strain. Stress is not proportional to strain ன்னு சொல்றாங்க. நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருக்கு. இங்க ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, it obeys Hooke's law. இங்க வந்து கர்வா இருக்கு, so Hooke's law-வை obey பண்ணல. ஆனா இவங்க ரொம்ப ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. So Bங்கிறது வந்துட்டு it is the elastic limit. அப்படின்னா இந்த B வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுற லென்த் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியும். அதை தாண்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. So this is the limit. இந்த லிமிட் வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஓகே, பிசிக்ஸ் வெயிட்டேஜ் லெசன் சொல்லுங்க மேம். சோ ரமேஷ் சுபா ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்குப்பா. சோ வீடியோஸ்ல போய் பாருங்க. சாப்டர் வைஸ் வந்துட்டு எதுக்கு ஹை வெயிட்டேஜ், எப்படி படிக்கணும், அந்த பிளான் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். at the end of the class also we'll discuss. இந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி தான் இருக்கு. Okay, this chapter has got highest weightage. At the end we'll discuss about that also. So portion A, B. So O இருந்து B வரைக்கும் it can regain the original shape. It can regain the original shape. இப்ப சொல்லுங்கப்பா, B தான் லிமிட். இப்போ B தாண்டி போயிடுச்சுன்னா ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ணுமா பண்ணாதா? Yes or no? B is the limit. அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா will it regain its original shape? Yes or no? Will it regain its original shape? இங்க நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு ப்ரொபோர்ஷனலா இல்ல, Hooke's law obey பண்ணல, will not regain its original shape. Will not regain its original shape. The original shape regain பண்ணாது. This is portion BC. And then CD பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டிராஸ்டிக்கா பயங்கரமா ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு it increases rapidly. It increases rapidly. Okay, so அப்ப என்ன நடக்குது? வயர் வந்துட்டு இப்போ thin ஆயிட்டே வருது. So வந்துட்டு எப்போ வேணாலும் அந்த வயர் வந்துட்டு கட் ஆகலாம். Okay, so D is the ultimate stress point. So அது வரைக்கும் weight தாங்கும். So நம்ம ஒரு 10 books 15 books வரைக்கும் கூட தாங்கலாம். So அதுதான் என்னோட கெப்பாசிட்டி. அந்த வயரோட கெப்பாசிட்டி, அந்த லிமிட்டை தான் D ன்னு சொல்றாங்க. So it's the ultimate stress point. அதை தாண்டிடுச்சுன்னா எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். So D is the limit. அது வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். அதை தாண்டிடுச்சுன்னா எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். So இந்த டயக்ராம்ல Eங்கிறது தான் பிரேக்கிங் ஆர் ரப்சர் பாயிண்ட் ஆர் ஃப்ராக்சர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை ரீச் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடும் சொல்றாங்க. So this is about Hooke's law, அதோட எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன், அதோட கிராஃப், பார்ட் பை பார்ட் என்ன நடக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move to the next question? இதுல எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். So next question is one easy question. ஆனா நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. Any doubts? என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுங்கப்பா இதுல. So solid elasticity-யோட கான்செப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டின்ல இருக்கிற எல்லா கான்செப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Hope there's no doubt. So we'll start with the next question, Poiseuille's equation. So இத வந்துட்டு first chapterல dimensional analysis படிச்சிருப்பீங்க. அந்த dimensional analysis யூஸ் பண்ணி தான் இங்க
ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போறோம். So dimensional analysis ஓட third use என்ன? It helps us to determine the equation. ஒரு equation வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். So அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். Poiseuille's equation நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம் using dimensional analysis. So Poiseuilleங்கிற scientist என்ன பண்ணாருன்னா ஒரு steady flow of liquid through a capillary tube. Steady flowனா என்ன? ஸ்மூத்தா flow ஆகுது. ஸ்மூத்தா வந்துட்டு இப்போ நமக்கு தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி ஸ்மூத்தா ஒரு கேபிலரி டியூப்ல ஃப்ளோ ஆகுது. கேபிலரி டியூப்னா வந்துட்டு ஹேர் சைஸ்ல இருக்கிற thin tube. Okay, so it's a thin tube. It is open in both the sides. Okay, so அந்த மாதிரி நமக்கு ஒரு டியூப்ல வந்துட்டு இப்போ தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சோ அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறதுக்கு அதோட வால்யூம், the volume of the liquid per second, ஒரு செகண்ட்ல எவ்வளோ தூரம் எவ்வளோ வால்யூம் வந்துட்டு கவர் பண்ண போகுது அதை தான் கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் பர் செகண்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுல அவர் என்னெல்லாம் வந்துட்டு அசியூம் பண்ணி வச்சிருக்காருன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. சோ அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கணும். ஃப்ளோ ஆகுற லிக்விட் ஸ்ட்ரீம் லைன் என்ன? ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகணும். ஓகே, அண்ட் தென் it should be a horizontal tube. இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இப்படி இருக்கணும்? அப்ப கிராவிட்டி அவ்வளவா அஃபெக்ட் ஆகாது. So it should be horizontal, so gravity does not influence the flow. And then walls of the tube, நமக்கு டியூபோட வால்ஸ் இருக்கு இல்லையா, டியூப் அந்த வெளியில இருக்கிற லேயர் வந்துட்டு ரெஸ்ட்ல இருக்கணும், அது மூவ் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க. So the layer in contact should be at rest. And then pressure should be uniform. அந்த டியூப் ஃபுல்லாவே பிரஷர் ஒரே மாதிரி இருக்கணும், எங்கேயும் ஃபாஸ்டா ஒரு இடத்துல ஸ்லோவா அந்த மாதிரி போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, சோ பாய்ஸ்லிங்கிறவர் என்ன பண்றாரு, ஒரு கேபிலரி டியூப் எடுக்கிறாரு, அந்த தண்ணி ஒரு லிக்விட் ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுது. சோ ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும்போது ஒரு செகண்ட்ல எவ்வளோ வால்யூமை வந்துட்டு கவர் பண்ணுது அதை வந்துட்டு கண்டுபிடிக்க போறாரு. அதுக்கு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு சில கண்டிஷன்ஸும் வச்சிருக்காரு. ஓகே, சோ இப்போ அது தெரியணும்னா நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போறோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் பர் செகண்ட், அதை ஸ்மால் வீன் எடுத்துக்க போறோம். அது எது எல்லாத்தையுமே வந்துட்டு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்னா அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி, திக்னஸ் சொல்லலாம், அது டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும். ரேடியஸ் ஆஃப் த டியூப், அந்த பைப்போட ரேடியஸை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும். பிரஷர் கிரேடியன்ட், பிரஷர் கிரேடியன்ட்னா பிரஷர் பர் யூனிட் லென்த், ஒரு குட்டி இடத்துல பிரஷர் எப்படி இருக்கு அதுதான் பிரஷர் கிரேடியன்ட்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. சோ டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன எழுதணும்னா ஈக்குவேஷனை எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? வால்யூம் பர் செகண்ட், அது ஸ்மால் வீன் எடுக்கிறோம். அது எதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு? இட் டிபெண்ட்ஸ் விஸ்காசிட்டி, it depends on the radius, okay, and then it depends on the pressure gradient ன்னு பார்த்தோம். pressure gradient னா pressure per unit length. so dimensional analysis first point கண்டிப்பா வந்துட்டு மெயின் எக்ஸாம்ல நமக்கு dimensional analysis வச்சு ஒரு question வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வரலாம், இந்த சாப்டர்லயும் 2-3 questions இருக்கு, இதுல இருந்தும் கேட்கலாம். this is very important. okay, so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், அது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எழுதி இருக்கோம். எப்படி டிபெண்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. சோ நம்ம என்ன பண்ணணும், இங்க பவர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். டைரக்டாவும் டிபெண்ட் பண்ணலாம், இன்டைரக்டாவும் டிபெண்ட் பண்ணலாம். சோ we are using powers there. பிசிக்ஸ்ல ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணி நான் ஈக்குவல் டு சைன் போட்டேன்னா அங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரும். சோ அந்த கான்ஸ்டன்ட் தான் k. சோ இங்க விஸ்காசிட்டி, ரேடியஸ், பிரஷர் கிரேடியன்ட் நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். சோ இங்க vங்கிறது என்ன? வால்யூம் பர் செகண்ட். சோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு எப்படி இருக்கும்? வால்யூம்னா வந்துட்டு L cube, T வந்துட்டு T1, இங்க மேல வந்துச்சுன்னா -1. so this is the dimensional formula. dimensional formula எப்படி எழுதணும்? ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். mass, length, time இருக்கும், அதுக்கு powers இருக்கும். okay, so this is the dimensional formula. next viscosity ஓட dimensional formula வந்துட்டு m L -1 T -1. okay, so dimensional formulas எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். so this is viscosity. radius னா என்ன? length மட்டும் தான் இருக்கும். and then
pressure by length na vanditu it will be m l minus 2 t minus 2 nu irukum. So these are the dimensional formula. இப்போ என்ன பண்ணணும், இந்த dimensional formula எல்லாமே நம்ம substitute பண்ண போறோம். So we are going to substitute. அப்போ v க்கு பதிலா நம்ம v க்கு பதிலா l cube t minus 1 substitute பண்ண போறோம். It is equal to நமக்கு kங்கிறதுக்கு dimension கிடையாது. It is a dimension less constant. So k விட்டுறலாம். Viscosity க்கு m l minus 1 t minus 1 power a இருக்கு, and then l to the power b, and then m l minus 2 t minus 2 to the power c இருக்கு. Okay, so நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு dimensions வந்துட்டு substitute பண்ணிருக்கோம். According to principle of homogeneity, homogeneity na same, அதாவது நமக்கு right hand sideல இருக்கிறதுக்கும் left hand sideல இருக்கிறதுக்கும் ஒரே dimension தான் இருக்கணும். கண்டிப்பா ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும், அப்பதான் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட். சோ நம்ம இந்த ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க L3t minus 1 m எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொண்டு வர போறேன். சோ இங்க m இருக்கு, இங்க m இருக்கு. சோ m a plus c, and then l எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொண்டு வரலாம். அப்போ l இங்க minus a plus b minus 2c இருக்கும். அதே மாதிரி t ஒட்டுக்கா கொண்டு வந்தீங்கன்னா minus a minus 2c இருக்கும். ஓகே, சோ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே ஈக்குவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஈக்குவேட் பண்ண போறோம். சோ here if I'm going to equate, எனக்கு a plus c is equal to 0. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாஸ், இங்க மாஸே இல்ல, சோ 0. and then l க்கு வந்துட்டு it is equal to hi good evening, L வந்துட்டு it will be equal to 3 ன்னு போடணும், and then t is equal to minus 1 ன்னு substitute பண்ண போறோம். so இங்க டைரக்டா substitute பண்ணிக்கலாம். so a plus c is equal to 0, minus a plus b minus 2c is equal to 3, minus a minus 2c is equal to minus 1 ன்னு கிடைக்கும். okay, so நம்ம just equate பண்ணிட்டோம். இப்போ a b c க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். so எதுவுமே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல. so என்ன பண்ணலாம், இந்த c ஐ இந்த பக்கம் கொண்டு போங்க. so a is equal to minus c. so a இருக்கிற இடத்துல என்னன்னு substitute பண்ண போறேன், minus c ன்னு substitute பண்ண போறேன். அப்படி பண்ணீங்கன்னா இங்க minus c minus 2c is equal to minus 1. அப்ப இங்க என்ன கிடைக்கும், minus 3c is equal to, so நம்ம a க்கு பதிலா minus c ன்னு substitute பண்ண போறோம். so இங்க minus of minus c ன்னு வரும். so நமக்கு இங்க plus c minus 2c is equal to minus 1 ன்னு கிடைக்க போகுது. and then இங்க வந்துட்டு நமக்கு minus c is equal to minus 1, அப்போ c ஓட வேல்யூ 1 ன்னு கிடைக்கும். c 1 ன்னா a வந்துட்டு minus 1 இருக்கும். so a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி b வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். யூசுவலா டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதுல டைரக்டா கண்டுபிடிக்க முடியல. எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन Bernoulli's theorem பா. நெக்ஸ்ட் क्वेश्चन Bernoulli's theorem எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, so இதை இப்போ ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா minus of minus 1 plus b minus 2 into 1 is equal to 3. so இங்க 1 plus b minus 2 is equal to 3. அப்போ நமக்கு இங்க என்னன்னு கிடைக்கும், b minus 1 is equal to 3, b is equal to 4 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन Bernoulli's theorem எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, abc ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்க abc க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவேஷன் கிடைச்சிரும். so here we have the expression எழுதுறேன். v is equal to k, then viscosity to the power a, r to the power b, pressure per unit length to the power c. abc க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா v is equal to k ஓட வேல்யூ pi by 8. இத ஜெனரலா கொடுத்துடுவாங்க, கான்ஸ்டன்ட் ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துடுவாங்க. and then a ஓட வேல்யூ minus 1, b ஓட வேல்யூ நமக்கு 4, and then c ஓட வேல்யூ வந்துட்டு 1 ன்னு கிடைக்கும். minus 1ங்கிறதுனால இத கீழ கொண்டு வந்துடலாம். so final expression is v is equal to pi r to the power 4 p divided by 8 neta into l. so இதுதான் வந்துட்டு expression for the volume per unit length. so நான் step by step explain பண்ணிருக்கேன். so நம்ம ஏன் step by step explain பண்ணோம், dimensional analysisல இருந்து கண்டிப்பா ஒரு question main examல கேட்பாங்க.
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சது இது அதே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சது தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் குவிக்கா ரீகால் பண்றேன். ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். அது எதை டிபெண்ட் பண்ணும்? அதை ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போட்டு எழுதணும். பவர்ஸ் எழுதணும். அது எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதினதுக்கு அப்புறம் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்போதுமே டைமென்ஷன் சேமா தான் இருக்கும். திஸ் இஸ் அக்கார்டிங் டு பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜீனிட்டி. ஸோ அந்த பிரின்சிபிளை வச்சு ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்குங்கிறதுனால MLTக்கு நான் ஈக்குவேட் பண்ணி பவர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். தென் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? So I've explained two important concepts explain பண்ணிருக்கேன். So நம்ம elasticity concept full explain பண்ணிருக்கோம். இங்க dimensional analysis concept full explain பண்ணி அத வெச்சு Poiseuille's equation கண்டுபிடிச்சிருக்கோம். Any doubt? ஏதாவது டவுட் இருக்கா? If you have no doubt, then we can start with the next important question, Bernoulli's theorem. No doubt? Okay. So now we are starting with Bernoulli's theorem. So இந்த மூணு questionல இருந்தும் ஒரு question கேட்கிறதுக்கு chances ரொம்ப ஹையா இருக்கு. Okay. So Bernoulli's theorem என்ன சொல்றாங்கன்னா the sum of, okay, sum na addition, sum of pressure energy, kinetic energy and potential energy per unit mass. ஒரு குறிப்பிட்ட மாஸுக்கு இதோட sum எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. Okay, it will be equal to a constant. So pressure energy, kinetic energy, potential energy per unit mass வந்துட்டு it will be equal to constant. எதுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும்? For an incompressible non-viscous fluid streamline flow ல இருக்கணும். streamline flow na smooth-ஆ flow ஆகணும். incompressible na நம்ம press பண்ணா அது compress ஆக கூடாது. non-viscous fluid na அது smooth-ஆ flow ஆகணும். எந்த frictionும் இருக்க கூடாது. தண்ணி வந்து நார்மலாவே ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். ஹனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகாது. ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி ஜாஸ்தி. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு லிக்விட் எடுக்கிறோம். அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட pressure energy, kinetic energy and potential energy per unit mass வந்துட்டு it will be equal to a constant ன்னு சொல்றாங்க. Okay, so நான் எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். Okay, so pressure energy is P by rho plus kinetic energy is half V squared plus potential energy is GH is equal to constant. So இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க புக்ல. So ஃபர்ஸ்ட் பாருங்க, kinetic energyனா என்ன? half mv squared. இப்போ நம்ம என்ன பண்றோம்? per unit massக்கு கண்டுபிடிக்கிறோம். So kinetic energy by mass. அப்போ இங்க half mv squared by m ன்னு வரும். mm cancel ஆயிடும். half v squared ன்னு கிடைச்சிருக்கு. So kinetic energy half v squared இப்படிதான் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி potential energy பண்ணீங்கன்னா potential energy is equal to mgh. potential energy per unit mass na enna? potential energy per na division. per unit mass na mgh by m. m cancel ஆயிடும். gh ன்னு கிடைச்சிருக்கு. So this is how you have got for potential energy. And then pressure energy. Next one, pressure energy. So pressure na enna? force acting on a unit area. So நம்ம just cross multiply பண்ணலாம். அப்போ force is equal to pressure into area. இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் just simplify பண்ண போறேன். ரெண்டு இடத்துலயுமே வந்துட்டு displacement வச்சு multiply பண்ண போறேன். So இங்க F into D is equal to P into A into D. Okay, ரெண்டு சைடுமே ஒரே நம்பரை வச்சு இல்ல ஒரே கான்ஸ்டன்ட் ஒரே எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆயிடும், அஃபெக்ட் பண்ணாது. இப்போ force into displacement என்ன? work done. So work done is equal to pressure into area into displacement என்ன? volume. area na L into B. displacement na வந்துட்டு it is also length. So L into B into H na it is nothing but volume. So நம்ம இங்க A into D க்கு பதிலா volume ன்னு substitute பண்ணலாம். Already work energy power lessonல பார்த்திருப்போம். work is equal to energy. நான் இப்போ வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாதான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ எப்போதுமே எனர்ஜியும் ஒர்க்கும் ஈக்குவலா இருக்கும். லெஸ் எனர்ஜினா லெஸ் ஒர்க், மோர் எனர்ஜினா மோர் ஒர்க். ஓகே, ஸோ ஹியர்
we can write it is equal to energy. So P into V. இதுதான் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். நம்ம இங்க என்ன பண்றோம்? per unit mass இல்லையா? per unit mass ன்னு வரும். So here you have mass by volume is density. So இங்க ரோங்கிறது density. So அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. So understood? This is pressure energy, this is kinetic energy, this is potential energy. மூணு எப்படி வந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத மூணையும் ஆட் பண்ணா it will be equal to constant. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது புரிஞ்சதுன்னா we can just continue. இதை இப்போ ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் தியரம். இதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். Any doubts here? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது எக்ஸ்பிரஷன் எப்படி வந்ததுன்னு ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? Or shall we continue with the proof? So here is the proof. Okay? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த டியூப் பாத்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்துட்டு it is V. Okay, so இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல வந்துட்டு V is the volume of the liquid. Okay, and then அது எவ்வளவு டைமுக்கு வந்துட்டு அதுக்குள்ள என்டர் ஆக போகுதுன்னா டைம் t-க்கு என்டர் ஆக போகுது. Okay, so ஏங்கிறது அதோட ஏரியா and then V is the velocity with which it is going to move and then P is the pressure. So அந்த இடத்துல அந்த ஏங்கிற இடத்துல அதோட ஏரியா வந்துட்டு A ன்னு எடுத்துக்கிறோம் and then அதோட velocity V ன்னு எடுத்துக்கிறோம் and then அதோட pressure அந்த இடத்துல P ன்னு எடுத்துக்கிறோம். இதே வந்து next B ங்கிற இடத்துல அதோட ஏரியா A ன்னு இருக்கு, அதோட pressure P2 ன்னு எடுத்துக்கலாம் இல்ல PB ன்னு எடுத்துக்கலாம். அங்க இருந்து வெளியில வர ஸ்பீட வந்துட்டு V2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க எவ்வளவு தண்ணி வருதோ அதே அளவுக்கு தண்ணி தான் B லயும் வெளியில வரும்னு சொல்றாங்க. இததான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So the force exerted A மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதை வச்சு B க்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so நம்ம force exerted கண்டுபிடிக்க போறோம். pressure is equal to force by area. அப்போ force என்ன? pressure into area. So ஏங்கிற இடத்துல இருக்கிறதுனால நம்ம PA ன்னு எடுக்கிறோம், ஏரியாவை AA ன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிற இடத்துல pressure எவ்வளோ, ஏரியா எவ்வளோன்னு எடுத்திருக்கோம். Now the distance traveled, எவ்வளவு தூரம் தண்ணி travel பண்ண போகுது? We know velocity is equal to distance by time. velocity என்ன? rate of change of distance or displacement. இங்க இருந்து எனக்கு distance வேணும். So distance will be equal to VA into T. So VA ங்கிறது இந்த இடத்துல மூவ் ஆகுற ஸ்பீட், VB ங்கிறது இந்த இடத்துல மூவ் ஆகுற ஸ்பீட். ஓகே, சோ நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. work done ஃபார்முலா என்ன? force into displacement. இது ரெண்டையும் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா PA into area into speed into T ன்னு கிடைக்கும். சோ நம்ம டைரக்டா வந்து work done ஃபார்முலால இத சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க VA into T ங்கிறது it's nothing but distance. Area into distance நம்ம என்னன்னு எழுதலாம்? இங்க தான பார்த்தோம். Area into distance is nothing but volume. So நம்ம volume ன்னு substitute பண்ணலாம். So work done is equal to pressure into volume. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னு ஏதாவது டவுட் இருக்கா? நான் pressure ஃபார்முலால இருந்து force எழுதினேன், velocity ஃபார்முலால இருந்து distance எழுதினேன். work doneக்கு அது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சோ ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுனால நமக்கு எனர்ஜி தான் வேணும். சோ எனர்ஜி வேணும்னா work done ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எனர்ஜி is equal to work done. சோ நமக்கு pressure into volume ன்னு கிடைச்சிருக்கு. This is the work done. ஓகே, இப்போ இத கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ண போறோம். ஓகே, சோ the pressure energy per unit volume எப்படி இருக்கும்? சோ ஏங்கிற இடத்துல pressure energy எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சோ நமக்கு pressure energy என்ன? PAV per unit volume ன்ட்டாங்க. அப்ப divided by V. So VV cancel ஆயிடும், PA ன்னு இருக்கும். அதே per unit mass னா என்ன இருக்கும்? PAV divided by M. இங்க M by V க்கு பதிலா mass by volume. Density is mass by volume. இங்க V by M ன்னு இருக்கிறதுனால 1 by rho ன்னு வரும். So we'll have it as PA by rho ன்னு கிடைக்கும். ஓகே, சோ நம்ம ஜெனரலா per யூனிட் வால்யூம் தான் பார்த்திருக்கோம். ஒருவேளை அந்த லிக்விடோட மாஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணனும்னா if M is the mass of the liquid that is entering A in a given time, so இந்த இடத்துல என்டர் ஆகுற
அந்த தண்ணியோட மாஸ் நம்ம m ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க நம்ம மாஸ் இன்க்ளூட் பண்ணணும். So the pressure energy E, pressure energy at A. EPA na E stands for energy, P stands for pressure. Aங்கிறது ஏங்கிற இடத்துல இந்த டியூப்ல ஏங்கிற இடத்துல pressure energy எவ்வளோ. So அது EPA ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். So நம்ம multiply and divide by m பண்ண போறோம். So m ஆல multiply பண்ணி divide பண்ணோம்னா ஈக்குவேஷன்ல சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ணாலும் நமக்கு அதே எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். ஓகே, சோ நம்ம மாஸையும் இன்க்ளூட் பண்றோம். இங்க மறுபடியும் m by v is nothing but pressure. So substitute பண்ணோம்னா you will have m into PA by rho. இதுதான் pressure energy. So நம்ம Bernoulli's theoremல pressure energy கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம் per unit mass. ஓகே, அந்த இடத்துல pressure energy எவ்வளவு இருக்கு, potential energy எவ்வளவு இருக்கு, kinetic energy எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். So here you have potential energy of the liquid at A வந்துட்டு potential energy at A is equal to mg h A, height A. Okay, அதே மாதிரி kinetic energy எப்படி இருக்கும்? So kinetic energy will be equal to half m v squared தான் formula. So Aங்கிறதுனால A ன்னு எடுத்திருக்கோம். Total energy என்ன பண்ணணும்? Pressure energy plus kinetic energy plus potential energy மூணையும் add பண்ணா நமக்கு total energy கிடைச்சிரும். Okay, so it is EPA plus potential energy plus kinetic energy. Okay, so இத மூணையும் நம்ம இப்போ add பண்ண போறோம். So நம்ம இங்க இருந்து pressure energy substitute பண்ணோம்னா m PA by rho plus potential energy is mg HA plus kinetic energy is half m VA square. Okay, இது A க்கு. B க்கு என்ன பண்ணணும்? A இருக்கிற இடத்துல எல்லாம் B ன்னு substitute பண்ணிட்டா B க்கு நமக்கு கிடைச்சிரும். So here you have m PB by rho plus mgHB plus half. So here you can substitute, either first substitute பண்ணிடலாம். So pressure energy at B plus potential energy at B plus kinetic energy at B. So இப்போ இந்த expression substitute பண்ணீங்கன்னா MPB by rho plus mgHB plus half mVB squared. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? pressure energy எப்படி calculate பண்ணனும் step by step சொன்னேன். potential energy calculate பண்ணோம், kinetic energy calculate பண்ணோம். மூணையும் add பண்ணிருக்கோம். A ங்கிற இடத்துல எப்படி இருக்க போகுது, B ங்கிற இடத்துல எப்படி இருக்க போகுது டைரக்டா add பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? Yes, any doubts here? pressure energy எப்படி calculate பண்ணோம், kinetic potential எப்படி calculate பண்ணோங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, hope there is no doubt here. இதுல எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். So next என்ன பண்ண போறோம்னா law of conservation of energy. So law of conservation of energy என்ன சொல்லும்? எனர்ஜியை கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. So நமக்கு EA, the total energy will be equal to EB. So நம்ம இந்த EA யும் EB யும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. So this is EA, this is EB. ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we'll have M PA by rho plus half m VA squared plus mgHA is equal to அதே B ன்னு substitute பண்ணீங்கன்னா இங்க B by rho plus half m VB squared plus mgHB ன்னு கிடைக்கும். So இங்க எல்லாமே மாஸ் இருக்கிறதுனால நம்ம மாஸை வந்துட்டு காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி கிடைக்கும்? PA by rho plus half VA squared plus GHA is equal to PB by rho plus half VB squared plus GHB ன்னு கிடைக்கும். Okay, this is equal to a constant. இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். இததான் Bernoulli's theoremல சொல்றாங்க. pressure energy plus kinetic energy plus potential energy ஒரு இடத்துல ஒரு யூனிட் மாஸ்க்கு எடுத்தோம்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது அந்த எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி மாறாது. Because we know according to law of conservation of energy நம்மளால எனர்ஜியை கிரியேட்டும் பண்ண முடியாது,
டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க் எனர்ஜி பார்லயே பார்த்திருப்போம். ஒரு பால் இங்க இருக்குன்னா அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். நான் டிராப் பண்ணும்போது என்ன ஆகும், அது கைனடிக் எனர்ஜியா மாறுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகுது, கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது. ஆனா டோட்டல் எனர்ஜி சேமா தான் இருக்கும். அதை தான் இங்கேயும் ப்ரூவ் பண்றாங்க. So here we are proving it for a liquid. So இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா, if you are dividing it with g, இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லா g ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா p by rho g plus half g into va squared plus h ன்னு கிடைக்கும். So a ன்னு எடுக்காம ஜெனரலா எழுதணும்னா it will be equal to constant. So இதே எக்ஸ்பிரஷனை we are just dividing by g and we are generalizing. ஜெனரலா எக்ஸ்பிரஷன் எழுதி இருக்கோம். So we have discussed top 3 important 5-mark question with the concept. So நான் 3 important concepts இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன். So அதுல 3 questions டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மூணுல இருந்து ஒரு question கேட்கறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. இது இல்லாம இந்த சாப்டர்ல இன்னொரு 2 questions வந்துட்டு நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். That is capillarity. Capillary rise through surface tension. அந்த question பார்த்து வச்சுக்கோங்க. And then liquid drop, air bubble, soap bubble, அதோட size எப்படி இருக்கும், pressure அங்க எப்படி இருக்கும், அந்த 2 question பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 mark அட்டெண்ட் பண்ணலாம். இது மூணுக்கும் highest weightage. அது இல்லாம அந்த 2 questions-யும் go through பண்ணிக்கோங்க. So any doubts? நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? So நம்ம 3 questions, 3 main concepts கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த சாப்டர்ல ரிவிஷன் வேணும்னு கூட நீங்க சொல்லலாம். எந்த சாப்டர் டஃபா இருக்கு, எந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரிவைஸ் பண்ணனும், நெக்ஸ்ட் லைவ்ல எது வேணும்னு கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். சோ அந்த சாப்டர்ல இருந்து I will start with the important questions. So this chapter has got highest weightage. midterm-க்கும் இருக்கு, half yearly main exam-க்கு கூட இங்க இருந்து நமக்கு நிறைய questions வரும். Any doubts here? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த questions-ல? Okay. So in the questions-ல ஏதாவது டவுட் இருந்தா you can just ask me. Okay. Next உங்களுக்கு எந்த சாப்டர்ல இருந்து லைவ் வேணும்னு சொல்லி கூட you can just leave a comment. So அந்த சாப்டர்ல இருந்து we can have live in the next class. Okay. So I'll meet you in the next class with another chapter's important questions. So till then, bye bye and take care.